எத்தனை வருஷம் தெரியல சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு 10 மடங்கு, அப்போ 50 வருஷத்துக்கு. ஆமீன். என்னை கேட்கிற யாரானாலும் உங்கள் உபத்திரம் உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் பாடு உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் வேதனை உங்களுக்கு தான் தெரியும். அது படிச்சு எவ்வளோ அழகாக போட்டல, 10 மடங்கு 10 நாள் உபத்திரவம். ஆமீன். எத்தனை ஆசீர்வாதம். ஆமீன். 10 times better. இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்குது. இங்கிலீஷில் அந்த வசனம் படிக்கிறீங்களா? 20 கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை 10 times better. இங்கிலீஷில் 10 times. சூப்பர். பெட்டர், அதை பெட்டர் மட்டும் போடுங்க. பெட்டர். சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா 10 மடங்கு கர்த்தர் உயர்த்திடுவார். ஆமீன். இப்போ உலகம் ஒஸ்ட்னு சொல்லுது, ஆனால் அதே உலகத்தில் 10 மடங்கு கர்த்தர் உயர்த்திடுவார். நம்ம என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் ஒருவேளை 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் இருக்குதோ அத்தனை மடங்கு ஆசீர்வாதம். காலங்கள் ஓட மாற மாற ஆசீர்வாதம். அது படிக்கிறேன் தமிழ் மேலே. 10 மடங்கு. என்னங்க? சத்தமாக சொல்லுங்க. இங்கிலீஷும் அழகாக இருந்த வசனம். என்ன இங்கிலீஷ்? பெட்டர், பெட்டர், 10 times பெட்டர். கரங்களை உயர்த்தி ஒரு நாள் சொல்லணும், எப்படி இருக்கிறீங்கம்மா? முன்னை விட 10 மடங்கு என் பையன் மாறிட்டான். அந்த மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு முன்னை விட 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். முன்னை விட 10 மடங்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். முன்னை விட எல்லாமே 10 மடங்கு. புரியவே மாட்டேங்குது. அது எல்லாத்துக்கும் எடுத்துக்கூடாது. 10 மடங்கு சொல்லுங்கள். 10 மடங்கு. எத்தனை மடங்கு கொடுத்தா கூட நான் அவருக்கு முன்னால் நிற்பேன். ஹலோ சார், அண்டர்ஸ்டாண்ட்? உன்னதான் சொல்கிறேன். என்னை 10 மடங்கு ஆசீர்வதிச்சா கூட, 100 மடங்கு ஆசீர்வதிச்சா கூட, ஐ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் மை காட். ஸ்டில் ஐ லேர்ன். இன்னும் கற்றுக்கொள்ளுவேன், இன்னும் நிற்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதி